இப்போ வந்து ஒரு 120 ஃபார் நோ லாஸ்னு ஆடிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கச்சா டக்குன்னு ஒரு ஆப்போசிஷன் அடிச்சு போயிருவாங்கல்ல சார். அதுக்காக கேட்கறேன். ஹூ இஸ் த விக்கெட் டேக்கர் இன் இந்தியன் டீம்னு இருக்குல்ல, ஹர்ஷ்தீப் சிங்கா, பும்ரா, வதுனா, யார் ஹூ ஷுட் கோ ஃபார் த விக்கெட்ஸ்? நியாயமான கேள்வி. ஹர்ஷ்தீப் மூவ்மெண்ட் இருக்கும்போது வெளியில எடுத்துருக்காரு. எப்போ பார்த்தாலும் லெஃப்ட் ஹேண்டர் பாத்தீங்களா? அது ரச்சின் ரவீந்திரா பாவம் ஸ்விங்ன்றது மூட் ஸ்விங் ஆயிடுறாரு நினைக்கிறேன். ஸ்விங்கை பார்த்தா ரொம்ப பாடா இருந்திருக்காரு. ஸ்விங் எப்பயுமே நம்ம சிஎஸ்கே காரச்சே சரி, எப்பயுமே ஸ்விங் த பால் லீவிங் டுவர்ட்ஸ் ஸ்லிப்னா காலி. அப்படி போட்டா அவர் ஆட மாட்டார் சரியா. பும்ரா நீங்க சொல்ற இந்த 4 ஓவர் ஜஸ்ட் போட்டா போறோம்னு இருக்கிறது கூடாதுன்ட்டு தான் 1 2 கொடுத்துட்டு இந்த கட்சியில ஒரு 2 அடிச்சுக்கிறாங்க. சான்ஸே கிடையாது, அடிக்கவே முடியாது. பட் இன்னைக்கு அவர் எப்படி போட்டாலுமே ஓகே. ஏன்னா கான்ஸ்டன்டா 16, 17, 20 தேவைப்படுது ஆஸ்கிங் ரேட். அப்போ ஒன்றும் பெரிய சேலஞ்சு கிடையாது. அதனாலதான் நீங்க சொல்றது ஜஸ்ட் 4 ஓவர் கிடையாது. எப்போ பும்ரா வருவாரோன்ற ஒரு ஆங்ஸைட்டி ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கேப்டன்சி. போட்டாரு எப்ப வேணா ஜாகிரதை, ரொம்ப துள்ள தலைவனை இறக்குவார் அப்படின்ற மாதிரி 16th ஓவர் 18th ஓவர் கொண்டாரு பாத்தீங்களா. ஹார்திக் பியூட்டிஃபுல்லா போட்டார். இன்னைக்கு ஹார்திக் ஃபண்டாஸ்டிக்கா போட்டார். அதனால இன்னைக்கு இருக்கிற டார்கெட்டுக்கு வந்து நமக்கு அப்படி கூட கடைசி 2 overs 40 கூட ரிஸ்க் எடுக்க முடியாது.